உடல்நலக்குறைவு காரணமாக கவிஞர் வாலி சற்று முன் காலமானார். வாலி அவர்களுக்கு வயது 82. நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த சில நாட்களாக சென்னை தேனாம்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளிதரனிடம் கேட்கலாம். முரளி, சொல்லுங்க, கவிஞர் வாலி எத்தனை மணிக்கு காலமானார்? அவருக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக ஐஸ்வர்யா, கவிஞர் வாலி இன்று மாலை 5:10 சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில், தேனாம்பேட்டையில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு நீண்ட காலமாகவே உடல்நல பிரச்சனைகள் இருந்து வந்தன. ஒரு வருட காலமாக இந்த பிரச்சனைக்காக அவர் தொடர்ந்து சிகிச்சைகளை எடுத்து வந்தார். ஒரு மாதத்துக்கு முன்பு கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சற்று குணமடைந்த பிறகு வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் திடீரென மீண்டும் அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு புதன்கிழமை என்று மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். சேர்க்கப்பட்ட போதும் நேற்று அவரது உடல்நிலை மிக 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 மோசமடைந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 5:10 மணிக்கு அவர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே அவர் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது 5:10 மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் குறிப்பிட்டது போல வாலி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ் திரையுலகிற்காகவும் பிற மொழிகளுக்காகவும் எழுதியிருக்கிறார். அதே போல பாடல்கள் மட்டுமல்லாமல் அவர் பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இவையெல்லாம் போக தமிழ் சினிமாவின் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு முன்னணி பாடலாசிரியராக திகழ்ந்தவர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாடிக்கொண்டிருப்பவர்களும் சரி, இதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பாடகர்களும் சரி, இசையமைப்பாளர்களும் சரி, வாலியோடு இணைந்து பணியாற்றாதவர்களே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஐஸ்வர்யா, முரளி, அவரோட மரணம் குறித்து மருத்துவர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க? அதாவது வாலியை பொறுத்தவரை கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து பல்வேறு உடல்நல பிரச்சனைகளின் காரணமாக அவதிப்பட்டு வந்தார். இதற்காக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவும் பிறகு சிறிது உடல்நலம் சரியான பிறகு வீடு திரும்புவதுமாக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவரது உடல்நிலை கடந்த மாதம் மிக மிக மோசமான ஒரு நிலையை எட்டியது. அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த நிலையில் பார்த்தோமானால் இந்த வார துவக்கத்தில் அவருக்கு மீண்டும் உடல்நிலை மோசமடைந்தது. அவரால் மூச்சை விட முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து புதன்கிழமை அன்று அவர் தேனாம்பேட்டையில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நேற்று இரவு அவரது உடல்நிலை மிக மிக மோசமான கட்டத்தை அடைந்ததாக சொல்லப்பட்டது. இன்று காலையிலிருந்தே அவரது உடல்நிலை ஒரு மிக மோசமான நிலை அடைந்தது. இன்று மாலை 5:10 அவர் இறந்ததாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மூச்சு திணறல் தான் தற்போது அவருடைய உயிர் பிரிந்ததற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யா, முரளி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. உடல்நலக்குறைவு காரணமாக கவிஞர் வாலி இன்று காலமானார். நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த சில நாட்களாக சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தனது பாடல்களால் காலத்தை வென்ற அந்த மாபெரும் கவிஞரின் கடந்த காலத்தை இப்போது பார்க்கலாம்.